கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். குருசாமி, தற்போது இன்றைய கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கியிருக்கு, என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட இருக்கு, இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தேவா, தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்றைய தினம் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக கோவை கொடிசியா அருகே இருக்கக்கூடிய மைதானத்தில் தற்போது பிரம்மாண்ட மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகம் போல இந்த மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேடையுடைய முக்கிய முகப்பாக தாமரை மற்றும் இரட்டை இலை ஆகிய இரண்டு சின்னங்கள் இந்த பாராளுமன்ற வடிவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த பொதுக்கூட்ட மேடையில் இன்று மாலை சரியாக 6:30 மணி அளவில் பிரதமர் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தற்போது பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த கொடிசியா மைதானத்தை சுற்றிலும் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதியை சுற்றிலும் மொத்தம் 12 வழிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 12 வழிகளுமே தற்போது காவல்துறையினரது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த மைதானத்தை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை உயரதிகாரிகள் சம்பவ இடத்தில் முகாமிட்டு இவற்றை ஆய்வு செய்து வருகின்றனர். தற்போது இந்த பகுதியை பொறுத்தவரை இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் முக்கியமாக 5 வேட்பாளர்கள் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, பொள்ளாச்சி ஆகிய 5 மக்களவை தொகுதி வேட்பாளர்களின் அவர்களை ஆதரித்து தற்போது இந்த பிரச்சாரமானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சுமார் 1 மணி நேரம் பிரதமர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகிய இருவரும் பங்கேற்க இருக்கின்றனர். தேவா, இதுவரைக்கும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே நிறைய தருணங்கள்ல ஒரே மேடையில் ஏறி இருக்காங்க. பல பொதுக்கூட்டங்களில் பெரிய பெரிய பிரம்மாண்ட கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. ஆனால் அதிமுக தலைமையிலான கூட்டணி அமைந்த பிறகு தலைவர்கள் ஒன்றா பிரச்சாரம் பண்ணாலுமே ஒரே மேடையில் அவங்கள பார்க்க முடியல. இதில் யாரெல்லாம் முக்கிய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க? குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்க வாய்ப்பு இருக்கா? தேவா, இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்று முதலில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் தற்போது மிக குறைவாகவே இருப்பதாகவே தெரிகிறது. இன்றைய தினம் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அக்கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டாலும் ஆனாலும் இதுவரை அவர் பங்கேற்கிறார் என்பது குறித்தான ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இதுவரை எதுவும் அளிக்கப்படவில்லை. ஆனால் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பிரேமலதா விஜயகாந்த் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இதை தவிர்த்து புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அதே போன்று ஜான் பாண்டியன் உட்பட மற்ற தலைவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரை பங்கேற்க இருக்கிறார்கள். கடந்த முறை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி வரை அவர் பங்கேற்கவில்லை. இதன் காரணமாக இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் கண்டிப்பாக விஜயகாந்தை பங்கேற்க வைக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் அந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் செயல்பட்டு வந்தனர். ஆனால் தற்போதைய வரை விஜயகாந்த் பங்கேற்கிறாரா இல்லையா என்பது குறித்து முழுமையான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் என அக்கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேவா, கோவை கொடிசியா மைதானத்தில் இன்று நடைபெறக்கூடிய அதிமுக கூட்டணி தேர்தல் வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அது தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்த குருசாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.